கிங் எபிசோட் 1698. தன் முன்னால் இருந்த இளைஞனை பரிசோதித்த ஹரிஷ் அவன் உடலில் இருக்கும் நோய் உருவாக்கப்பட்டது என்று கூற அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். நீ சொல்றது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒருவர் எழுந்து நின்று கத்த, ஒரு நிமிஷம், முதல்ல நான் அவனுக்கான மருந்தை கொடுத்துட்றேன் என்ற ஹரிஷ் தன் பேக்கில் இருந்து ஒரு விஷ முறிவு மருந்தை எடுத்து கொடுத்தான். அது விமன் ஃபுட்பால் டீமுக்காக அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கிய மருந்து. அந்த மருந்தை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எதிரில் இருந்த இளைஞனின் முகம் தெளிவடைய ஆரம்பித்தது. அதே சமயம் அவன் கண்களில் இருந்த வலி மட்டும் குறையவில்லை. இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ற? ஹரிஷ் அவனிடம் கேட்க, என் தோல்ல இருந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப பசிக்குது, ஆனா மனசுல தான் எந்த மாற்றமும் இல்லை. அவன் கூறவும், அதையும் சரி பண்ணிடலாம் என்றான் ஹரிஷ். அவர்கள் 2 வருடங்களாக போராடி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஹரிஷ் 10 நிமிடத்தில் கண்டுபிடித்து சரி செய்திருந்தான். யாரோ ஒருவருக்கு செய்யும் உதவி இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றும் என்று கூறுவார்கள். ஹரிஷ் விஷயத்தில் அது உண்மையாக இருந்தது. அந்த ஃபுட்பால் டீமுக்காக அவன் கண்டுபிடித்த மருந்து இந்த நேரத்தில் அவனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. இல்லையென்றால் அவனால் உடனடியாக அந்த மருந்தை உருவாக்கி இருக்க முடியாது. இன்னும் எங்களோட கேள்விக்கு பதில் சொல்லலை. எதை வச்சு அவனோட உடம்புல நோய் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நீ சொல்ற? தலைமை ஆச்சாரியார் கேள்வி எழுப்ப, அதான் சொன்னனே, அவன் உடம்புல ஸ்லோ பாய்சன் இருந்துச்சுன்னு. அதுக்கான மருந்து தான் நான் இப்போ கொடுத்தேன். அவனோட உடம்புல இருந்த பிரச்சனை குணமாயிட்டு வரதை நீங்களே உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்கல்ல, அதிலே தெரியலையா நான் சொன்னது சரிதான்னு? அவருக்கு பதில் சொன்ன ஹரிஷ், அது மட்டும் இல்லை, இவன் உடம்புல இந்த பிரச்சனையை உருவாக்குனது யாருன்னு கூட எனக்கு தெரியும் என்றான். அந்த நிமிடம் அங்கிருந்தவர்களுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று கூட தெரியவில்லை. எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நம்ம இனத்தோட ஒற்றுமையை கெடுக்கிறதுக்காகவே இவன் வந்திருக்கான்னு தோணுது. இவன் சொல்கிற எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ஒருவன் வேகமாக குரல் எழுப்ப தலைமை ஆச்சாரியார் அவனை உட்கார சொல்லி கையசைத்தார். இப்போ நீ சொல்றது மட்டும் உண்மையா இல்லைனா இந்த போட்டியில் நீ தோத்துட்டு தான் அறிவிப்பேன். எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாத குரலில் அவர் சொல்ல, தாராளமாக செய்யுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்றான் ஹரிஷ். என்ன என்பதை போல அவர்கள் எல்லோரும் ஹரிஷை பார்க்க, உண்மையை சொல்லணும்னா உங்கள் இனத்தோட ஒற்றுமையை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இப்போதான் அதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்கள் உங்கள் கூட்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்த அளவுக்கு தோல்வியை தாங்கிக்கிற பக்குவத்தை வளர்க்கலையோன்னு தோணுது. வயசும் அனுபவமும் இருக்கிற மகாகுரு ரங்கபதி முதல் கொண்டு சாதாரண ஒரு போட்டியில் ஜெயிக்க முடியாத இளைஞன் வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை இன்னும் உணரலன்னு தான் அர்த்தம். ஹரிஷ் அவர்கள் பொட்டில் அடித்தது போல உண்மையை உரைக்க எல்லோருடைய முகத்திலும் ஒரு கலவரம் தோன்றியது. இப்போ இங்கே